ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நலமாக இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு பதிவோடு வந்து இந்த வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். முக்கியமாக எது சொல்ல வந்தேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன், சரிங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நம்ம திருவண்ணாமலையில் பரணி தீபம் போடுறாங்க இல்லையா? அந்த தீபம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வீட்டில் எல்லோருமே தீபம் போடுங்க. சேஃபாக இருங்க, சேஃப்டியாக இருங்க, குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. ஸோ கோயிலுக்கு போகிறவங்க அத்தனை பேரும், அத்தனை ஃப்ரெண்ட்ஸுக்குமே நானும் சொல்லிக்கிறேன், அவங்களும் சேஃபாக போயிட்டு சேஃப்டியாக வீட்டுக்கு வாங்க, ஓகேங்களா? முக்கியமாக என்ன சொல்லணும்னு நினச்சேன் பார்த்தீங்கன்னா, 27 விளக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் எல்லா வீட்லேயும் ஏற்றணும் அப்படிங்கிறத நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஏன்னா நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் நம்ம வீட்டில் எப்போவுமே குறையாது இருக்கணும் அப்படின்னா வருஷம் நம்ம இந்த தீபத்தை ஏற்றணும். கண்டிப்பாக இந்த வருஷம் ஏற்றுறவங்க அடுத்த வருஷம் இன்னுமே சீரும் சிறப்போடு நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த பதிவை வந்து நான் வந்து உங்களுக்காக ஏன் போடுறேன் அப்படின்னா, எல்லாருமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு என் கூட ட்ராவல் பண்ணுற அனைத்து ஃப்ரெண்ட்ஸுமே வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணங்கள் தான் எனக்கு, சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து நான் சொல்கிற ஒரு தீபத்தை ஏற்றுங்க. கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் யாரெல்லாம் கோயிலுக்கு போகிறீங்களோ அங்கேயும் போயிட்டு நீங்கள் கண்டிப்பாக தீபம் ஏற்றலாம். 27 தீபங்கிறது வீட்லேயும் ஏற்றலாம், கோயில்லையும் ஏற்றலாம். அது நம்மளுடைய விருப்பங்கள் தான். ஆனால் மெயினாக வீட்லேயும் ஏற்றணும், சரிங்களா? அதை வந்து கண்டிப்பாக எல்லாருமே கடைப்பிடிங்க. கோயிலுக்கு போகிறவங்க கோயிலில் போய் தீபம் வந்து வெத்தலை தீபம் கூட ஏற்றலாம். இன்றைக்கி வெத்தலை தீபத்துக்கும் அவ்வளோ சிறப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி கிருத்திகை அப்படிங்கிறத விட தீபம் வந்து வருஷத்தில் ஒரு டைம் வருது இல்லைங்களா, தீப திருநாள் அப்படிங்கிறது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கோயில்லையும் போயிட்டு நீங்கள் வெத்தலை தீபம் ஏற்றுனீங்கன்னா இன்னும் சிறப்பு. குழந்தை இல்லாதவங்க பார்த்திங்கன்னா, ரொம்ப ரொம்ப வறுமையில் வாடுறவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க எல்லோருமே இந்த தீபத்தினால ரொம்ப பலனடைவீங்க. நிறைய கல்யாணம் ஆகாதவங்க கூட இதில் வந்து நிறைய பலன் அடைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே வந்து இந்த தீபத்தை ஏற்றுங்க. யாருமே வந்துட்டு இது வந்து அசால்ட்டாக விட்டுறாதீங்க, சரிங்களா? இது நான் இவ்வளோ மெனக்கட்டாக நான் வந்து உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா இதுதான். ஏன்னா எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தானே தவிர, இல்லை எனக்காக நான் வீடியோ போடல, சரிங்களா? நான் வந்து நல்லா இருக்கணும், நான் மட்டுமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத விட என்னோடய ஃப்ரெண்ட்ஸுமே நல்லா இருக்கணும், எனக்கு ஆதரவு கொடுக்குற எல்லாருமே நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை இல்லையா? அதனால் நீங்கள் எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக என்ன சொல்கிறது, ஃபேமிலியோட கோயிலுக்கு போங்க, ஃபேமிலியோட வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும். இன்றைக்கி ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கிறவங்க லைஃப்பில் அடுத்த வருஷம் வரும்போது இன்னுமே சீரும் சிறப்போடு நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த தீபத்தை போடுங்க. முக்கியமாக தீபம் போடுறது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு தட்டு எடுத்துக்கணும். அந்த தட்டில் பார்த்திங்கன்னா 4 வெத்தலை இருக்குது இல்லையா, அந்த வெத்தலையை வச்சுட்டு அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சுட்டு, புதுசாக தீபம் விளக்கு வாங்கியிருப்பீங்க இல்லையா, அந்த விளக்கில் வந்து 3 பொட்டு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த வெத்தலையில் வந்து இதை விளக்கு எல்லாமே சுற்றி வர வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு திரி போட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றுங்க. இது வந்து வெத்தலை தீபத்துக்கான இது சொல்லிகிட்டு இருக்கேன் நான். 27 விளக்கு அப்படிங்கிறது நார்மலாக எப்பயும் போல தான். விளக்கை வந்து தண்ணியில் போட்டு எடுத்து நல்லா கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. 27 தீபம் வீட்டில் எல்லாத்துக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா, அடுப்பு பக்கத்தில் தீபம் வைங்க. 27 தீபம் அப்படிங்கிறது நீங்கள் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். மொத்தத்தில் 27 தீபம் ஏற்றுங்க. ஃபஸ்ட்டு அடுப்பு தான் ரொம்ப முக்கியம். அப்புறம் அரிசி பக்கத்தில் வைங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஹாலில் வைங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வெளியில் வச்சுருங்க, சரிங்களா? வெளியில் போர்ட்டிக்கோ இருக்குது இல்லையா, அந்த போர்ட்டிக்கோவில் வந்துட்டு எப்பயுமே ஒரு 2 தீபம் வச்சுட்டு, போர்ட்டிக்கோ இல்லாதவங்க வெளியில் பின்வாசல் இருக்கு இல்லையா, அங்கே கூட நீங்கள் வச்சுக்கலாம். அந்த தீபத்தை ஃபஸ்ட்டு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வந்து 27 தீபம் போட்டுக்கலாம், சரிங்களா? வெளியே வச்சுருக்கிறத கணக்கு கிடையாது. அப்புறம் காமாட்சி அம்மன் விளக்கு, நம்ம தனிப்பட்ட முறையில் என்னென்ன விளக்கு ஏற்றுறோமோ அதெல்லாம் ஒரு கணக்கே கிடையாது, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். எல்லாத்துக்கும் மறுபடியும் சொல்லிக்கிறேன், இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.